வெல்கம் டு சிம்பிள் எடிட்டிங் சீரிஸ். இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அண்ட் யார் வேணாலும் எடிட் பண்ணுற டுட்டோரியல்ஸ் தான் நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது எடிட்டிங்கில் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லெட்ஸ் பிகின். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு ரைட் சைடில் டர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ பண்ணலாம். நான் என்னென்ன எடிட் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் INSHOT அப்ளிகேஷன் மூவ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீடியோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என்ன வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோஸ் மட்டும் இல்லை, இமேஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது. இந்த வீடியோவோட கலரை எப்படி நம்ம ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறது, எப்படி நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்ப்போம். தேர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா 3 ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இப்போ வீடியோக்கு ஃபில்டர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம இமேஜஸ்க்கு ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ நம்மளே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ நீங்கள் பிரைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு எவ்வளோ டல்லாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த லைட் அண்ட் எஃபெக்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன். இப்போ உங்களோட வீடியோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணி உங்களோட குவாலிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோட டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு எல்லோ கலர் டெம்பரேச்சர் வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் டெம்பரேச்சர்னால் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் டின்ட்டோ பார்த்தீங்கன்னா சேம். இப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயலட் கலர் டெம்பரேச்சர் வரும், டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் டெம்பரேச்சர் வரும். ஸோ உங்களோட வீடியோட டெம்பரேச்சர் இது 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ஆப்ஷன், அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இப்போ உங்களோட வீடியோட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருந்தால் இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரொம்ப கலர் அதிகமாக கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரே இல்லாமல் இருக்கும், இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டலாக செம்ம கலர் கொடுக்கும். ஸோ அதுக்காக அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக ஃபேட் ஆகிட்டு இருக்கும், பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆப்ஷன். இது மோஸ்ட்லி உங்களோட வீடியோக்கு ரொம்ப ஹைலைட்டடாக வேணும்னா நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆப்ஷன். இதுவும் பிரைட்னஸ் தான் கொடுக்கும், பட் இது ஓவராலாக மீடியமாக உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன். இப்போ நீங்கள் ஹைலைட் அண்ட் ஷேடோ ஆப்ஷன் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் கலர் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹைலைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒயிட் கலர் தான் இருக்கும், அந்த கலரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் இருக்குது. ஸோ ப்ளூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஷேடோவை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளூ கலர் இல்லை வேறு ஏதாவது கலர் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூ ஆப்ஷன். இதுவும் உங்களோட வீடியோட டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர்ஸ் தான் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெனியார்ட் ஆப்ஷன். இது உங்களோட வீடியோவை சுற்றி ஒரு பிளாக் கலர் சரௌண்டிங்ஸ் க்ரியேட் பண்ணும், பார்க்கும்போது ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்பன் ஆப்ஷன். இப்போ உங்களோட வீடியோ ஷார்ப்பனாக இது க்ரியேட் பண்ணும், அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெயின் ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி டாட்ஸாக ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் டோட்டல் வீடியோவே. இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களோட வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கனாலே டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஃபில்டர்ஸ் வேணுமோ அந்த ஃபில்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் வீடியோவுக்கு. அந்த ஃபில்டர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு அதோட ஸ்ட்ரென்த்தை கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃபில்டர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வீடியோ நீங்கள் முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபில்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன். நீங்கள் டிஃபால்ட்டாகவே நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் வீடியோக்கு என்ன எஃபெக்ட்ஸ் வேணுமோ அந்த எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக INSHOT கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் யூடியூப்பில் போய்ட்டு INSHOT கிராக் வெர்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ்லாம் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கான அட்ஜஸ்ட்டோ கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். INSHOT அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலதுன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் இந்த சேனல் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.
தென் உங்களுக்கு என்ன எஃபெக்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நிறைய குவாலிட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. And that's it guys. Thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் and share with your friends. Next வீடியோவில் பார்ப்போம்.